ரெஃப்ரிஜிரேட்டரோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெகுலராக என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃப்ரிட்ஜோட ஒர்க்கிங்கு அதனோட பார்ட்ஸை பற்றி அனிமேஷனோட நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். கண்டென்சர் காயிலை பொறுத்த வரைக்கும் என்ன ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயில் வந்து எப்பயுமே தொடச்சி சுத்தமாக வச்சுக்கணுங்க. அந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டென்சரோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். இதை துடைக்கிறதுனால எப்படி லைஃப் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நார்மலாக வந்து இந்த கண்டென்சரை வந்து ஃப்ரிட்ஜோட ப்ரீத்திங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த கண்டென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த கண்டென்சர் காயிலில் ஃபுல்லாக டஸ்ட்டு படிஞ்சிருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹீட்டை வந்து வெளியில் போகிறதுக்கான டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் அதிகமாக எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ரஸரோட ரன்னிங் டைம் அதிகமாக இருக்கும். அதாவது உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை வந்து கூல் பண்ணுறதுக்கான டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரிட்ஜோட பவர் கன்சம்ஷன் வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். சேம் டைம் வந்து நமக்கு இபி பில்லு வந்து அதிகமாகிடும். கண்டென்சரோட ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஃப்ரிட்ஜை வந்து வாலோட ஒட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கண்டென்சர் அப்படின்றது ஃப்ரிட்ஜோட ப்ரீத்திங் பாயிண்ட் அப்படின்னு. அப்போ ஃப்ரிட்ஜ் வந்து மூச்சு விடுறதுக்கு தகுந்த அளவுக்கு இடம் வந்து நம்ம அந்த கண்டென்சர் காயிலுக்கு கொடுக்கணும். எவ்வளோ கேப் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்லேருந்து அந்த கண்டென்சர் காயிலுக்கு மினிமம் 6 inches ஆகுது இருக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஹீட் வந்து வெளியில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த கேப் வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜோட லைஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து வாலோட ஒட்டி வச்சுருக்கீங்கன்னா அந்த காயில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா ஃபர்தராக கேஸ் லீக் ஆகும். கேஸ் லீக் ஆச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து வேலை செய்யாது. எவாபரேட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற லேபிள்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீசர் பாக்ஸில் ஃப்ரண்ட்லேயே வந்து ஒட்டியிருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீசரில் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஐஸை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சிசரோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரு இந்த மாதிரி இதை வச்சு நம்ம அந்த ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய ஐஸை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஃப்ரிட்ஜ் பார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காயில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து அந்த எவாபரேட்டர் காயில். இப்போ நீங்கள் ஷார்ப்பான ஏதாவது ஒரு பொருளை வச்சு இந்த ஐஸ் ரிமூவ் பண்ணும்போது இந்த காயிலில் வந்து பட்டுச்சு அப்படின்னா அந்த காயில் டேமேஜ் ஆயிரும். டேமேஜ் ஆச்சு அப்படின்னா கேஸ் வந்து ஃபுல்லாக லீக் ஆக ஆரம்பிச்சிடும். கேஸ் லீக் ஆச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து வேலை செய்யாது. இதனால தான் வந்து இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து அந்த ஃப்ரீசரில் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது நம்மளோட ஃப்ரீசர் பாக்ஸில் என்ன பண்ணணும், அதாவது என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த லேபிளில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபாஸ்ட் இமிடியட்லி இஃப் ஃபோர்ஸ் லெவல் மோர் தென் இண்டிகேட்டர். அதாவது அந்த ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த இண்டிகேட்டரை தாண்டி ஐஸ் ஃபார்ம் ஆச்சு ஃப்ரீசர் பாக்ஸில் அப்படின்னா அந்த ஐஸெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இண்டிகேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃப்ரீசரில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன லைன் மாதிரி தெரியும். அதை தாண்டி ஐஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஐஸை வந்து ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இதில் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தராக ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஐஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேபிள்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஐஸெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸர் வந்து மேனுவலாக வந்து நம்ம ஆஃப் பண்ணுற மாதிரி மீனிங். அதாவது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ரஸர் வந்து ஆஃப் ஆயிரும். எப்போ வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கிற ஐஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் வந்து பட்டன் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ தான் வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆகும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த ஐஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரெகுலராக இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட்டில் இருக்கிற பட்டன் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜோட மெயின் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னாவே கம்ப்ரஸர் ஆஃப் ஆயிரும். அதில் இருக்கிற ஐஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஐஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபர்தராக வந்து நம்ம டோரை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த தெர்மோஸ்டாட் வந்து டேமேஜ் ஆகிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜோட டோரை பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேக்கில் ரொம்ப வெயிட் ஆகிற பொருள் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த ரேக்கோட ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிச்சிடும்.
அடுத்தது அந்த டோரில் ஒரு ரப்பர் கேஸ்கட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா வெளியில் இருக்கிற காற்று வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த கேஸ்கட்டில் டஸ்ட் பார்ட்டிகல் இருந்தது அப்படின்னா அது ஒரு ஏர் கேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிற காற்றை வந்து உள்ளே அலோவ் பண்ணிடும். அந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும்னா அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளாக வந்து கூலாகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ரப்பர் கேஸ்கட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த கேஸ்கட்டோட ஹெல்த்தினஸ் வந்து அப்பப்போ வெரிஃபை பண்ணணுங்க. எப்படி வெரிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஃப்ரிட்ஜோட டோரை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா அந்த டோரை சுற்றி ஒரு ஏர்லாக் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது வெளியில் இருக்கிற காற்றை வந்து உள்ளே அலோவ் பண்ணலான்னு அர்த்தம். அப்படின்னா நம்மளோட கேஸ்கட்டோட கண்டிஷன் நல்லா இருக்குது. இதே வந்து ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏர்லாக் ஆகலை அப்படின்னா நம்மளோட கேஸ்கட்டோட கண்டிஷன் வந்து நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த கேஸ்கட் வந்து மாற்றிடலாம். மாற்றினீங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜோட லைஃப் வந்து அதிகமாக வரும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த டேமேஜ் ஆன கேஸ்கெட்டே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற காற்று வந்து ஈஸியாக உள்ளே போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உள்ளே இருக்கிற பொருள்லாம் வந்து கூலாகிறதுக்கு அதிக டைம் எடுக்கிறதுக்காக கம்ப்ரஸர் அதிகமாக ஓடிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இபி பில்லும் அதிகமாகிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கேஸ்கெட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது நம்ம ஃப்ரிட்ஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிற்க வைக்கிறது தான் கரெக்டு. படுக்க வச்சோம் அப்படின்னா அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ரஸரோட ஒர்க்கிங் சும்மா அவுட்லைனாக பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிபிரேட்டிங் கம்ப்ரஸர் கொடுத்துருக்குங்க. இது ஜஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக கொடுத்துக்கிறதுலாம் வந்து லோ ப்ரெஷர் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலராக இருக்கிறதுலாம் வந்து ஹை ப்ரெஷர் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், அந்த லோ ப்ரெஷர் கேஸை உள்ளே அனுப்பும்போது அந்த சிலிண்டர் வந்து கம்ப்ரஸ் பண்ணி வெளியே ஹை ப்ரெஷர் கேஸாக மாற்றி அனுப்புது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூவிங் பார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பேரலாக வந்து அந்த ஃபிக்ஸ்டு பார்ட்ஸு மூவிங் பார்ட்ஸ் ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும், ஃப்ரிக்ஷன் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரிக்ஷன் நடந்ததுனாவே அந்த இடத்துல கண்டிப்பாக ஹீட் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த கேஸோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு லூப்ரிகண்ட் ஆயில் வந்து ஃப்ளோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸ்ட் அண்ட் மூவிங் பார்ட்ஸ் இடையில இருக்குல்லங்க அது வழியாக போயிட்டு அந்த லூப்ரிகண்ட் ஆயில் உள்ளே போயிட்டு வரதுனால அந்த ஃப்ரிக்ஷனால் உருவாகிற ஹீட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, இப்போ இதுக்கும் நம்ம ஃப்ரிட்ஜை வந்து படுக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஃப்ரிட்ஜை வந்து நம்ம படுக்க வச்சோம் அப்படின்னா அந்த கம்ப்ரஸர் இருக்கக்கூடிய ஆயிலெலாம் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எவாபரேட்டர் போகும். நார்மலாக வந்து ஆயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமே அதனோட விஸ்காசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்மளோட எவாபரேட்டருக்கு ஆயிலில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜை மறுபடியும் நார்மல் கண்டிஷன் வைக்கும்போது எவாபரேட்டர்லேருந்து திரும்ப கம்ப்ரஸருக்கு வரத்துக்கு அதிகமான டைம் எடுத்துக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப்ரிகண்ட் ஆயில் இல்லாமல் கம்ப்ரஸர் ஓட ஆரம்பிக்கும். ஸோ அந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷனால் ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டு அந்த சிலிண்டர்லாம் வந்து ஜாம் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஜாம் ஆச்சு அப்படின்னா நம்ம கம்ப்ரஸர் ஃபெயிலியர் ஆயிரும், நம்ம ஃப்ரிட்ஜை வந்து வேலை செய்யாது. இந்த காரணத்தினால தான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜை வந்து படுக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதே தாங்க நம்ம அந்த ஸ்டேர் கேஸ் அதாவது ஸ்டெப்ஸில் வந்து நம்ம மூவ் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு மூவ் பண்ணி சொல்கிறதுக்கான காரணமும் இதுதான். இந்த வீடியோவோட மொத்த அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தலாங்க. ஃபஸ்ட்டு கண்டென்சர் காயில் எப்பயுமே நீட்டாக வச்சுக்கணும். ரெண்டாவது கண்டென்சருக்கான ப்ரீத்திங் ஸ்பேஸை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். அடுத்தது எவாபரேட்டர் காயிலோட நம்ம கத்தி ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி வச்சு சண்டை போடக்கூடாது. அடுத்தது ஃப்ரீசர் பாக்ஸில் கூடிய ஐஸ் ஃபார்மிங் இண்டிகேட்டரை நம்ம கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கணும். அடுத்தது நம்ம அந்த ஐஸை வந்து டீஃபார்ம் பண்ணுறதுக்காக தெர்மோஸ்டாட் பட்டனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம டோரில் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்க பொருளை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. பேரலாக வந்து அந்த டோர் கேஸ்கட்டோட ஹெல்த்தினஸை வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஃபைனலாக வந்து ஃப்ரிட்ஜை வந்து படுக்க வைக்கிறதுக்கு என்றைக்குமே அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்ட்டர் பேட்டரியோட ஒர்க்கிங்கை பற்றியும் அதனோட ரெகுலர் மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.